ராமேஸ்வரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை கடலில் வீசிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தங்கத்தை கடலில் தேடும் பணிகள் நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், என்ன நடந்தது? அதாவது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தங்கம் கடத்த நடைபெற உள்ளதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் மண்டபம் அருகே தெற்கு கடற்பகுதியில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் அதாவது கண்காணிக்கும் பணி நேற்று இரவில் இருந்து கவனித்து சென்றிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக விரைந்து வந்த நாட்டு படகை நிறுத்த எச்சரித்த போது படகில் இருந்த பொருட்களை கடலில் வீசியுள்ளனர். விரைந்து சென்ற அதிகாரிகள் படகில் இருந்த நாகூர் மீரான் மற்றும் மன்சூர், அன்வர் அலி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். கடலில் வீசிவிட்ட பொருள் மீட்க நீர்மூழ்கி வீரர்களை கொண்டு தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது தற்போது வரைக்கும். அது மட்டும் அல்லாமல் கடலில் வீசிய பொருள் தங்கமாக இருக்கிறதா வேறு எதுவும் பொருளா என்று கண்டுபிடித்த பிறகுதான் தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாகூர் மீரான் மற்றும் அதனுடன் தொடர்பு கொண்ட 3 பேரை ரகசிய இடத்தில் வைத்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட நாகூர் மீரான் மீது ஏற்கனவே பல தங்கம் கடத்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விஷ்ணு, நன்றி திரு வீரகுமரன், உங்களுடைய தகவல்களுக்கு.